ஸோ இந்த வீடியோவில் டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன, அது எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம், அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான 2 அப்ரோச் என்ன, வித் கோட் எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்னங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போமா. சரி, சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இங்கே இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த ப்ராப்ளம்ல நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா 3² + 9² + 3², இதுதான் உங்களுக்கு இருக்க ஒரு ப்ராப்ளம். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சப் ப்ராப்ளம்ஸை டிவைட் பண்ணிடுறீங்க. ஃபர்ஸ்ட் இருக்க சப் ப்ராப்ளம்ல 3 × 3 என்னன்னு கால்குலேட் பண்றீங்க. செகண்ட் இருக்க சப் ப்ராப்ளம்ல 9 × 9 அண்ட் தேர்ட்ல வந்துட்டு again 3 × 3 என்னன்னு கால்குலேட் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு இருக்க ஒரு ப்ராப்ளமை நீங்க சப் ப்ராப்ளம்ஸை இப்படி டிவைட் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி டிவைட் பண்ணிட்டு ஃபைனலா இதோட அடிஷன் என்னங்கிறத சொல்யூஷனை கொடுக்க போறீங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க சப் ப்ராப்ளம்க்கு நான் 3 × 3னா என்னன்னு மல்டிப்ளை பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கிறேன். சரி, 9 தெரிஞ்சிருது. அடுத்தது 9 × 9 மல்டிப்ளை பண்ணி பார்த்து என்னன்னு கண்டுபிடிக்கிறேன், 81 தெரிஞ்சிருது. அண்ட் அகைன் இங்க 3 × 3 வருது. ஸோ இதுல பார்க்கும்போது 3 × 3 ஆல்ரெடி எனக்கு அதோட சொல்யூஷன் இருக்கு, கரெக்டா? ஸோ நான் திருப்பி 3 × 3 அப்படின்னா என்னன்னு கால்குலேட் பண்ணிட்டு வந்து தான் 9 நீங்க எழுதணும்ட்டு இல்லை. ஆல்ரெடி கம்ப்யூட் ஆயிருக்கு இந்த ரிசல்ட்டை நான் இங்க யூஸ் பண்ணிக்க முடியும் 9ன்னு சொல்லிட்டு. அது எப்படி நான் யூஸ் பண்ண முடியும்? அன்லெஸ் அண்ட் அன்டில் நான் இதை எங்கேயும் ஸ்டோர் பண்ணல அப்படின்னா என்னால இங்க யூஸ் பண்ண முடியாது, கரெக்டா? ஸோ நான் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா. இந்த இடத்துல எனக்கு இந்த சப் ப்ராப்ளமுக்கு இதுதான் ரிசல்ட் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சப் ப்ராப்ளமை நான் ஆல்ரெடி அதை கம்ப்யூட் பண்ணி அதோட ரிசல்ட்டை கால்குலேட் பண்ணிட்டேன் அப்படின்னா we don't have to recompute it over and over again, கரெக்டா? இதுதான் டைனமிக் ப்ரோக்ராமிங்கோட ஒரு பேஸ் ஐடியா. ஒரு சப் ப்ராப்ளமை நீங்க ஒரே ஒரு டைம் சால்வ் பண்ணா போதும், அதோட ரிசல்ட்டை நீங்க மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதை வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேஸ் ப்ரோக்ராம் ஃபிபோனாச்சி சீரிஸ் வச்சு பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் ஃபிபோனாச்சி சீரிஸ் அப்படின்னா என்ன? 0, 1 இந்த மாதிரி நம்பர் இருக்குன்னா இந்த லாஸ்ட் 2 நம்பர்ஸோட அடிஷன் தான் தேர்ட் நம்பர். ஸோ 0, 1ஓட அடிஷன் 1. இப்போ இதோட லாஸ்ட் 2ன்னு பார்த்தா 1, 1. ஸோ இதோட அடிஷன் 2. இப்போ இதோட லாஸ்ட் 2ன்னு பார்த்தா 1 and 2, சம் பார்த்தா 3, 2 and 3 பார்த்தா 5. ஸோ இந்த மாதிரி இது ஒரு இன்ஃபைனைட் சீரிஸா போய்கிட்டே இருக்கும் அப் டு என்னன்னு வச்சுக்கலாம். சரி, இதை நம்ம கோட்ல எழுதும் போது எப்படி எழுதுவோம்? ரெக்கர்ஷன்ல எழுதுவோம், கரெக்டா? அதை பார்ப்போம். ஸோ கோடிங்ல எழுதும் போது நம்ம ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனை எப்படி எழுதுவோம்? சே if ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். அது வந்து என்னன்னு ஒரு வேல்யூ அக்செப்ட் பண்ணிக்குது. இஃப் அந்த என்னோட வேல்யூ 0 ஆர் என்னோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ மட்டும் அப்படி ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஓகேங்க, ஆல்ரெடி வருது. ஸோ அந்த லாஸ்ட் 2 நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணி கொடுப்போம், கரெக்டா? தேர்ட் வேல்யூக்கு. ஸோ அதே தான் இங்க பண்ணுறோம். சரி, இப்போ எனக்கு print fib of 10. ஓகே, எனக்கு 10th ஃபிபோனாச்சி நம்பர் என்னன்னு தெரியணும். 10th ஃபிபோனாச்சி நம்பர் இந்த சென்ஸ் இப்போ இதுல பாத்துக்கிட்டோம்னா இது 0ங்கிறது வந்து 0th நம்பர், 1ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர், இங்க இருக்க 1 செகண்ட் நம்பர், இது தேர்ட் நம்பர், இது ஃபோர்த் நம்பர், இது ஃபிஃப்த் நம்பர். அப்படியே இப்படி போயிட்டு இங்க 10ன்னு ஒரு பொசிஷன் இருக்கும், கரெக்டா? அந்த 10ல இங்க என்ன வேல்யூ வருதுங்கிறதா இங்க கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இதை நம்ம ரன் பண்ணோம்னா 55ன்னு சொல்லிட்டு வருது. ஸோ 10th ஃபிபோனாச்சி நம்பரா இருக்கிறது 55. சரி, அந்த சீக்வன்ஸ் என்னன்னு அப்படி பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஜஸ்ட் ஃபார் லூப் மட்டும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் ஐ ரேஞ்ச் ஆஃப் 10th நம்பர் எனக்கு என்னன்னு தெரியும்னா, ஸோ நான் 11 கொடுக்குறேன். பிரிண்ட்ல வந்துட்டு பர்ஃபெக்ட். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் அது 0th பொசிஷன்ல இருக்கிறது வந்து 0, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 1, அந்த மாதிரி போகும்போது இந்த எனக்கு அந்த ஃபிபோனாச்சி சீக்வன்ஸ் இங்க கடைசியில வரும் 55 வந்துருச்சு. சரி, இப்போ நான் இங்க 11க்கு பதிலாக நான் ஜஸ்ட் என்ன பண்றேன், பிரிண்ட் fib of 1000 கொடுக்குறேன். எனக்கு மேக்ஸிமம் ரெக்கர்ஷன் டெப்த் எக்ஸீடட் ஆயிடுச்சு. சரி சரி, 1000 கஷ்டமா இருக்குன்னா 15 கொடுத்துறேன். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் ரிசல்ட் வரல, லைக் லோட் ஆகிக்கிட்டே இருக்கு, கரெக்டா? ஸோ ஓகே, ஸ்டாப் பண்ணிடுறேன். எனக்கு 5 ஆர் 10ன்னு ஒரு நம்பர் கொடுக்கும்போது எனக்கு ஈஸியா வந்த இது. அதே இது 50 ஆர் 1000ங்கும் போது அது ஓகே, கால் ஸ்டாக் எக்ஸீட் ஆயிடுச்சு, ஃபைன்.
பட் 50ங்கும் போதெல்லாம் கால் ஸ்டேக் எக்ஸீட் ஆகாது. பட் எனக்கு இன்னும் ஆன்சர் கம்ப்ளீட் ஆகி முடிக்கல. அது ஏன் என்னன்னு பார்ப்போம். சரி, இப்போ பேசிக்கா நம்ம எழுதுன ரெக்கர்சிவ் ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, சரி எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஃபிப் ஆஃப் 5 கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கலாமே. இப்போ நான் 5 கண்டுபிடிக்கும் போது எனக்கு 5 கண்டுபிடிக்க என்னென்ன வேல்யூஸ் வேணும்? 4 and 3 வேணும். கரெக்டா? ஃபிப் ஆஃப் 4 வேணும் அண்ட் ஃபிப் ஆஃப் 5 3 வேணும். இங்க எனக்கு 4 கண்டுபிடிக்கிறதுக்கு again எனக்கு என்ன வேணும்? ஃபிப் ஆஃப் 3 and 2 வேணும். கரெக்டா? அண்ட் 3 கண்டுபிடிக்கிறதுக்கு again ஃபிப் ஆஃப் 2 வேணும் அண்ட் ஃபிப் ஆஃப் 1 வேணும். அண்ட் 3 கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபிப் ஆஃப் 2 அண்ட் ஃபிப் ஆஃப் 1 வேணும். அண்ட் ஃபிப் ஆஃப் 2 கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு again ஃபிப் ஆஃப் 1 தேவை. ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான். ஸோ இதில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிப் ஆஃப் 3, இந்த ஃபிப் ஆஃப் 2 இதெல்லாம் ஒரே ரிசல்ட் தான் மல்டிபிள் டைம்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். தெரியுதா? லைக் வேணா வேற கலர்ல காட்டுறேன். இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கோம், இந்த இடத்துல அகைன், இந்த இடத்துல, இந்த 2 இடத்துல ஃபிப் ஆஃப் 3 யூஸ் ஆயிருக்கு, இந்த 2 இடத்துல ஃபிப் ஆஃப் 2, 2 இடத்துல இல்ல 3 இடத்துல ஃபிப் ஆஃப் 2 யூஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரே ரிசல்ட்டை தான் நம்ம மல்டிபிள் டைம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். இது எதுக்கு? ஜஸ்ட் ஃபிப் ஆஃப் 5க்கு மட்டுமே இத்தனை ரெப்படேஷன்ஸ் இருக்கு. அப்போ 50 or 1000 அந்த மாதிரிலாம் போடும்போது எத்தனை ரெப்படேஷன்ஸ் வந்திருக்கும்? இதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி 2 பவர் n, அதாவது ஒரு எக்ஸ்பனன்ஷியல் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்துடும். எதுக்கு? நம்ம நார்மலா இந்த மாதிரி எழுதின ப்ரோக்ராமுக்கு ஒரு எக்ஸ்பனன்ஷியல் டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் இருக்கு. இன்புட் வேல்யூஸ் அதிகமாக ஆக இந்த மாதிரி டூப்ளிகேட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸை நம்ம திருப்பி 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 கால்குலேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ நான் திருப்பி இந்த இடத்துல ஃபிப் ஆஃப் 3 கேட்கும் போது 2 and 1க்கு கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்ப நான் ஃபிப் ஆஃப் 3யோட ரிசல்ட்டை ஆல்ரெடி ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா நான் அகைன் இங்க இருந்து ஜஸ்ட் ஃபிப் ஆஃப் 3 கேட்கும்போது நான் 2 and 1க்கு கால்குலேட் பண்ணாம ஜஸ்ட் இந்த இடத்துல இருந்து ஆன்சர் எடுத்து போய் கொடுத்துட முடியும். அப்படி பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும்? டைம் காம்ப்ளெக்சிட்டி குறையும். கரெக்டா? ஸோ இதை பண்றதுக்கு தான் 2 அப்ரோச் இருக்கு டைனமிக் ப்ரோக்ராமிங்ல. ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு மெமோரைசேஷன். மெமோரைசேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த ரெக்கர்ஷன்ல பண்ணோம்ல, சொன்னேன் இல்லையா, லைக் இந்த மாதிரி வேல்யூஸை நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு அதே ரீயூஸ் பண்ணிக்கலான்னு. இதுதான் மெமோரைசேஷனோட ஐடியா. மெமோரைசேஷன் அப்படிங்கிறது ஒரு டாப் டவுன் அப்ரோச். டாப் டவுன் அப்படின்னு என்னன்னு சொல்றேன் தெளிவா. சரி, ஃபர்ஸ்ட் இப்போ வந்துட்டு இதை எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி எழுதுன இந்த ப்ரோக்ராம் எப்படி மெமோரைசேஷன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஜஸ்ட் மெமோன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். -1 வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணி இருக்கு. இது வந்துட்டு இட் வில் டேக் லென்த் ஆஃப் n+1 என்னன்னு சொல்றோம். சரி, ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து -1. ஸோ இங்கே பேசிக்காக இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த வேல்யூவோட ஃபிபனாச்சி இது கண்டுபிடிக்கணுமோ அதை என்னன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் மெமோன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் -1ங்கிற வேல்யூ n+1 டைம்ஸ் வந்துடும். n+1 டைம்ஸ் சென்ஸ் இங்கே n 50 தானே. ஸோ -1, -1, -1 சொல்லிட்டு அப் டு 50 டைம்ஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்ல -1 மட்டும் அசைன் வந்துருக்கும். அதுதான் எங்க மெமோல ஸ்டோர் ஆயிருக்கும். அண்ட் பிரிண்ட் பண்ணும்போது நான் என்ன பண்றேன்? n, மெமோன்னு பாஸ் பண்றேன். ஸோ அப்போ இங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரி, இது எதுக்கு இப்படி பண்றோம் அப்படிங்கிறத நான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்மளுக்கு மெமோங்கிற இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லாமே -1 இருக்கும். சொன்ன மாதிரி 50 டைம்ஸ் -1 இருக்கும்னு வச்சுக்கலாமே. இப்போ எனக்கு நான் சே ஃபிப் ஆஃப் 5 கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபிப் ஆஃப் 4 and 3 வேணுமா? நம்ம லாஜிக்கை மட்டும் நான் இங்க என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நான் ஒரு வேல்யூவை கால்குலேட் பண்றேன்னா அந்த வேல்யூவை நான் இந்த லிஸ்ட்டுக்கு ஆட் பண்ணி விட்டுறேன்.
ஸோ எனக்கு கம்ப்யூட் பண்ணி வர ஒவ்வொரு ஃபிபோனாக்கி வேல்யூஸும் எனக்கு இந்த லிஸ்ட்ல -1ங்கிற வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். அது மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிட்டே வரும்போது நான் என்ன பண்ணலாம்? இன்கேஸ் எனக்கு லிஸ்ட்ல -1 இல்ல வேற ஏதாச்சும் வேல்யூ இருக்குன்னா நான் ஜஸ்ட் அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிட்டா எனக்கு போதும். கோட்ல சொல்றேன் வேணாம். இஃப் மெமோ ஆஃப் n வந்துட்டு நாட் ஈக்குவல் டு -1 அப்படி வருது அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம்? எனக்கு அங்க வேற ஏதோ ஒரு -1 இல்லாம ஒரு வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை நான் ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டா எனக்கு போதும். ஓகேவா? சரி, இப்போ ரிட்டர்ன் பண்றது பண்ணிடுறேன். பட் எனக்கு அந்த இடத்துல வேல்யூ ஸ்டோர் பண்ணு கரெக்டா? அதை நான் இந்த இடத்துல பண்றேன். மெமோ ஆஃப் என்னங்கிற இடத்துல நான் என்ன பண்றேன்? நீ கால்குலேட் பண்றல இதை அங்க ஆட் பண்ணி விட்டுறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணும்போது மெமோ ஆஃப் என்ன மட்டும் ரிட்டர்ன் பண்ணிட்டா போதும். ஸோ இதில் பேசிக்காக என்ன பண்றோம்? கிடைக்கிற வேல்யூலாம் இங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இன்கேஸ் இந்த வேல்யூ ஆல்ரெடி அங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணி விட்டுறோம். அதுதான் இங்க வரும். ஸோ இப்போ வந்துட்டு நான் 50ங்கிற மாதிரி இந்த வேல்யூ கொடுத்து ரன் பண்றேன்னா ஓகே என்ன வருது? புஷ் மாதிரி மெமோ புஷ் ஆகுது. ஓகே ஃபைன், இந்த இடத்துல நம்ம மெமோன்னு கொடுத்துருக்கோம். சரி, இப்போ பார்க்கும்போது எனக்கு வித்தின் செகண்ட்ஸ் கூட இல்லை, எனக்கு இமீடியட்டாகவே ஆன்சர் கிடைச்சிருச்சு. லைக் 15 போட்டோங்க. பட் ஸ்டார்டிங்ல போட்டும்போது எனக்கு என்ன ஆச்சு? எனக்கு கம்ப்யூட் ஆகிக்கிட்டே இருந்துச்சே தவிர ரிசல்ட் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல. ஸோ இதுதான் மெமோரைசேஷன். மெமோரைசேஷனுங்கிறது ஒரு டாப் டவுன் அப்ரோச். டாப் டவுன் அப்படின்னா நம்ம இந்த ஃபிபோனாச்சில என்ன பண்றோம்? லைக் 5ன்னு இருக்கிற வேல்யூவை 4,3ன்னு பிரிக்கிறோம். திருப்பி இங்க 4 கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்றோம்? 3 and 2 யூஸ் பண்றோம். அண்ட் அகைன் 3 கண்டுபிடிக்கிறதுக்கு 2 and 1 யூஸ் பண்றோம். அண்ட் 2க்கு பார்க்கும்போது 1 மட்டும் தான் யூஸ் பண்றோம். அண்ட் 3க்கு பார்க்கும்போது அகைன் 2 and 1 யூஸ் பண்றோம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். இதை நம்ம சப்டிவைட் பண்ணிட்டே வரோம். லைக் டாப்ல இருந்து பாட்டமுக்கு வரும். கரெக்டா? இது அப்படியே சப்டிவைட் பண்ணிக்கிட்டே வரும்போது இதெல்லாம் சால்வ் பண்ணி முடிச்சோம்னா நம்மளுக்கு இதோட சொல்யூஷன் கிடைச்சிரும். இதுதான் டாப் டவுன் அப்ரோச். அதாச்சு ஒரு ப்ராப்ளமை சப்டிவைட் பண்ணி அதோட லீஃப் லெவல் வரைக்கும் வந்துட்டு அப்புறம் ஒவ்வொன்றா அப்படி சால்வ் பண்ணிக்கிட்டே போவோம். அப்படி சால்வ் பண்ணிட்டே போகும்போது நம்மளுக்கு ஃபைனல் இதோட சொல்யூஷன் கிடைச்சிரும். இந்த மாதிரி சால்வ் பண்றது தான் மெமோரைசேஷன். இது வந்துட்டு ஒரு டாப் டவுன் அப்ரோச். ஓகேவா? சரி, இன்னொன்று நீங்க என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா மெமோரைசேஷன் வந்துட்டு ரெக்கர்ஷன் வச்சு தான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். மெமோரைசேஷன் வந்துட்டு ரெக்கர்ஷன்ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் மெமோரைசேஷன். இன்னொரு அப்ரோச் இருக்கு. செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா டைனமிக் ப்ரோக்ராமிங்க்கு டேபுலேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. சரி, டேபுலேஷன் அப்படிங்கிறது ஒரு பாட்டம் அப் அப்ரோச். பாட்டம் அப் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த சின்ன சின்ன வேல்யூஸ் இப்போ 5ங்கிற இதோட கால்குலேட் பண்றதுக்கு நான் 5ங்கிற வேல்யூவை டிவைட் பண்ணிட்டு வரதுக்கு பதிலாக ஜஸ்ட் அந்த 0, 1, 1 and 2, 3 ஸோ இந்த மாதிரி பண்ணனா இதை ஆட் பண்ணி லைக் அந்த ஸ்மால் லெவல்ல இருக்க ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு அதோட சொல்யூஷன் ஆட் பண்ணிக்கிட்டே வந்து நான் ஃபைனலுக்கு வரேன். அதாவது சப் ப்ராப்ளம்ல இருந்து நான் மெயின் ப்ராப்ளம் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறது பாட்டம் அப் அப்ரோச். ஓகேவா? ஸோ இதுல வந்துட்டு நான் மெயின் ப்ராப்ளம் ஒன்றும் டிவைட் எல்லாம் பண்ணி விடல, சின்ன சின்ன ரிசல்ட்ஸை வச்சுட்டு அதை கால்குலேட் பண்ணி நான் மெயின் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன். இதுதான் பாட்டம் அப் அப்ரோச். ஓகே, ஸோ இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண என்ன யூஸ் பண்ணுவோம்னா லூப் யூஸ் பண்ணுவோம். டாப் டவுனுக்கு நம்ம ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணுவோம், பாட்டம் அப்புக்கு லூப்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ அதே ஃபிபோனாச்சி நம்பர் நம்ம எப்படி லூப் வச்சு பாருங்கன்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ அதே ஃபிபோனாச்சி நம்பர் தான் நம்ம இங்க லூப் யூஸ் பண்ணிருக்கோம். லூப் இன் சென்ஸ் பாட்டம் அப் அப்ரோச், அதாவது டேபுலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். இதை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? டிபின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கோம். இதை -1க்கு இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். எதுக்கு? 50 டைம்ஸ். ஓகேவா? ஸோ அந்த லிஸ்ட்ல வந்து -1 50 டைம்ஸ் இருக்கு போகுது. ஸோ அதே மாதிரி தான் அங்கே ரெக்கர்ஷனுக்கு பதிலாக இங்கே ஜஸ்ட் லூப் எழுதிருக்கோம். ஓகேவா? i less than or equal to 1 அப்படின்னா
ப்ளஸ் அந்த லிஸ்ட்ல அந்த பொசிஷனுக்கு கிடைக்கிற வேல்யூவை அசைன் பண்ணிடுறோம். அதனால என்ன 0 or 1 வந்துச்சுன்னா அதே வேல்யூ அப்படி அசைன் பண்ணிடுறோம். எல்ஸ் அப்படின்னா அந்த பொசிஷன்ல அதோட ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸை கால்குலேட் பண்ணி அசைன் பண்ணிடுறோம். ஸோ இங்க வரும்போது லைக் அகைன் என்னோட பொசிஷன் மட்டும் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு we get the same result. சரி, இப்போ ரெண்டு மெத்தட் பார்த்துருக்கோம் டைனமிக் ப்ரோக்ராமிங் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. ஒன்னு வந்துட்டு டாப் டவுன் மெத்தட், இன்னொன்று பாட்டம் அப் மெத்தட். இந்த ரெண்டு மெத்தட்லயுமே ஈஸியான மெத்தட் அப்படின்னு பார்த்தா ரெக்கர்ஷன் தான். லைக் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஈஸின்னு பார்த்தா டாப் டவுன் அப்ரோச். இது வந்துட்டு ஒரு ஈஸியான மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன். அதே இது பாட்டம் அப் பார்த்தோம்னா போத் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி சைட்ல ஒரு எஃபிஷியன்டான ஒண்ணு. ஏன் இது எஃபிஷியன்ட் அப்படின்னு பார்த்தா, சரி இப்போ டாப் டவுன் அப்ரோச்ல பார்க்கும்போது நம்ம ரெக்கர்ஷன் யூஸ் பண்றோம்ல. ஸோ ரெக்கர்ஷன் கான்செப்ட் வீடியோலயே நம்ம பார்த்துருப்போம், ஒரு கால் ஸ்டாக் ஒன்று மெயின்டைன் ஆகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க எத்தனை ரெக்கர்ஷன் பண்றீங்களோ அத்தனை ரெக்கர்ஷன் கால்ஸ் வந்து இங்க புஷ் ஆகிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். ஒவ்வொன்றும் முடிஞ்சு பாப் ஆன அப்புறம் தான் அடுத்த கால் இங்க வரும். பட் ஐட்ரேஷன்ல நமக்கு அந்த மாதிரி கிடையாது, கரெக்டா? ஸோ இந்த மாதிரி கால் ஸ்டாக் ப்ராப்ளம் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோலாம் இங்க நடக்க போறது இல்லை. ஸோ பாட்டம் அப் அப்ரோச் வந்து ஒரு எஃபிஷியன்டான ஒரு மெத்தட். வைல் டாப் டவுன் வந்துட்டு உங்க ப்ராப்ளம் லைக் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பார்த்தா ரெக்கர்ஷன்ல எழுதுறது தான் ஈஸியா அண்ட் எஃபிஷியன்ட் கூட. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு யூ கேன் கோ வித் டாப் டவுன். பட் மோஸ்ட் எஃபிஷியன்ட் கோட்ஸ் எழுதுறதுக்கு அண்ட் யூசிங் டைனமிக் ப்ரோக்ராமிங்க்கு எஃபிஷியன்டானு பார்க்கும்போது பாட்டம் அப் அப்ரோச் தான் வில் கோ வித். அண்ட் டைனமிக் ப்ரோக்ராமிங் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இதே உங்க ப்ராப்ளமை உங்களால சப் ப்ராப்ளம்ஸை டிவைட் பண்ண முடியும்னு வச்சுக்கலாமே. இந்த ஒரு கண்டிஷன்லயும் சரி, இல்லைன்னா ஆப்டிமல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஆப்டிமல் சொல்யூஷன் இன் தி சென்ஸ் மினிமம் ஒரு மேக்ஸிமம். ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் யூ கேன் கோ வித் டைனமிக் ப்ரோக்ராமிங். ஓகேவா? ஸோ ஆப்டிமல் சொல்யூஷன்னா மினிமம் அண்ட் மேக்ஸிமம். அண்ட் சப் ப்ராப்ளம்ஸை டிவைட் பண்ண வேண்டிய இடத்துலையும் யூ கேன் வெரி வெல் யூஸ் இட். ஸோ இப்போ டைனமிக் ப்ரோக்ராமிங்கோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜில் பார்க்கும்போது எஃபிஷியன்ட் சொல்யூஷன். ஸோ இந்த ஃபிபனாச்சியில் பார்த்த மாதிரியே அது நீங்க நார்மலா எங்கேயுமே வேல்யூ ஸ்டோர் பண்ணாம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 2n காம்ப்ளெக்சிட்டி வந்துருக்கும், டைம் காம்ப்ளெக்சிட்டி, கரெக்டா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நீங்க பாலினாமியல் டைம் காம்ப்ளெக்சிட்டி, அதாவது பிக் ஆஃப் எண்ணுக்கு இதை ரெடியூஸ் பண்ண முடியும் எப்ப வேல்யூஸை ஸ்டோர் பண்ணும்போது. ஸோ எஃபிஷியன்ட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு டிபி யூஸ் ஆகுது. ஆப்டிமல் ரிசல்ட்ஸ் கேரண்டிஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் பை சால்விங் சப் ப்ராப்ளம்ஸ். ஸோ பேசிக்கா ஒரு ப்ராப்ளமை நீங்க மல்டிபிள் சப் ப்ராப்ளம்ஸை டிவைட் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் அதோட சொல்யூஷனை கால்குலேட் பண்ணிட்டு வரீங்க. அண்ட் யூர் ஆல்சோ மேக்கிங் ஷுர் தட் யூஆர் ஸ்டோரிங் த வேல்யூ ஆஃப் சப் ப்ராப்ளம் அண்ட் யூஆர் நாட் ரீயூசிங் இட், கரெக்டா? ஸோ யூஆர் கெட்டிங் அன் ஆப்டிமல் ரிசல்ட். ஆப்டிமல் ரிசல்ட் ஏதாச்சும் நீங்க மினிமம் வேல்யூ ஒரு மேக்ஸிமம் வேல்யூ அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி டைம்லயுமே இது ஒரு பெட்டர் ரிசல்ட் தான் கொடுக்குது. அவாய்ட்ஸ் ரிடண்டன்ட் கால்குலேஷன்ஸ். முன்னாடி சொன்ன அதே ஒரு சொல்யூஷனை ஒரு ப்ராப்ளமுக்கு ஒரு சப் ப்ராப்ளம் நீங்க ஒன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்க தான் திருப்பி திருப்பி தான் யூஸ் பண்றீங்களே தவிர்த்து மறுபடியும் புதுசா கால்குலேட் பண்ண போறது இல்லை. ஸோ அவாய்ட்ஸ் ரிடண்டன்ட் கால்குலேஷன்ஸ். இப்போ டிஸ்அட்வான்டேஜ் சைடில் வரும்போது ஹை மெமரி யூசேஜ். ஸோ அந்த கால் ஸ்டாக் இதுல சொன்னேன் இல்லையா, ரெக்கர்சிவ் கால்ஸ் பண்றதுல இடத்துலனாலும் சரி, அதுனா ஒவ்வொரு காலுக்கும் நீங்க திருப்பி திருப்பி ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருப்பீங்க. அதை புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டாக்கும் ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, மெமரியுமே நிறைய ஆக்குபை பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாம லைக் இங்க சொல்லியிருக்கிறது படி பார்க்கும்போது சப் ரிசல்ட்ஸ், அதாவது இப்போ அந்த ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை வச்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு இது ரிசல்ட்டை கால்குலேட் பண்ணி அந்த லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணி வரோம் இல்லையா. ஸோ வாட் இஃப் எனக்கு இப்போ இங்க 15 வைக்கிறதுக்கு பதிலாக எனக்கு இங்க 1000 ஒரு 10,000 நீங்க வேல்யூ மாத்தினா எனக்கு இப்போ இந்த லிஸ்ட் சைஸுமே 10,000 மாதிரி நிற்கும், கரெக்டா? ஸோ ஹெவி மெமரி யூசேஜ் இருக்கு இந்த இடத்துல எல்லாம். அது ஒண்ணு. காம்ப்ளெக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங்கிறது ப்ராப்ளம் சால்விங்ல இருக்க ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு மெத்தட் தான். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி சிம்பிள் ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். பட் அதே இது அந்த ப்ராப்ளமோட காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகும் போது எந்தெந்த வேல்யூஸ் நீங்க ஸ்டோர் பண்றீங்கிறது ஒரு டவுட் வரதும், அண்ட் எந்தெந்த கண்டிஷன்ஸுக்கு உங்களுக்கு வேல்யூஸை ரிட்ரீவ் பண்றீங்கிற போதும் டவுட் ஆகும், ஓகேவா? ஸோ அதுவும் இது ரெக்கர்சிவ்ல எல்லாம் போகும்போது இன்னுமே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா தான் இருக்கும். அண்ட் நாட் ஆல்வேஸ் ஸ்பேஸ் எஃபிஷியன்ட். என் மெமரி யூசேஜ் சொன்னா அதே தான், ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்கா டைனமிக் ப்ரோக்ராமிங் என்னங்கிறதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன்.
அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு இன்னுமே கிளியர் புரியும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ்.